வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, லங்கா பிரீமியர் லீக்கோட 4th மேட்ச் ஜாஃப்னா கிங்ஸ் டம்போலா சிக்ஸர்ஸ் ரெண்டு டீம் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 3 ஈவினிங் 3 o'clock பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லேகலை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் இது 27 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 15 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 12 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 165 பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்கோர் போர்டை பேஸ் பண்ணி அவங்க இன்னிங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 10 தடவை மோதிருக்காங்க. அதில் ஜாஃப்னா கிங்ஸ் 7 தடையும், டம்போலா சிக்ஸர்ஸ் 2 தடவை மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு போகுது. ஸோ ஜாஃப்னா கிங்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுறதான பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்குது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது நம்மளோட சேனல்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டம்போலா சிக்ஸஸோட பாசிபிள் 11 குஷால் பெரேரா அண்ட் குணதிலகா ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குஷாலா பெரேரா பொறுத்தளவுக்கு நல்ல பிளேயர். ஃபஸ்ட் லாஸ்ட் 2 மேட்சை பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிருக்காரு. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ கண்டிப்பாக பவர் பிளேக்குள்ளேயே குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரன் தான் ஈஸியாக அடித்து கொடுப்பாரு. ஸோ குஷால் பெரேராவை இந்த மேட்ச் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் க்ளவுக்கு பண்ணுறதால கண்டிப்பாக அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குணதிலகா இவருமே பார்த்து நல்ல பிளேயர், ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ண கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ பேட்டிங்கில் டாப் ஆர்டரே வந்துடுறாரு. இது எல்லாமே அட்வான்டேஜ். ஸோ குணதிலகாவை கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், போத் இன்னிங்ஸ்லையுமே. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பாக பவர் பிளேக்குள்ளே ரெண்டு பேருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபெர்னாண்டோ இவருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் டேஸில் அந்த அளவுக்கு பவுலிங் எடுத்துக்கிறது கிடையாது. பட் மேபி இந்த மேட்ச் சப்போஸ் பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது மேபி ஸோ ஒரு விக்கெட் விழலை அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 ஓவர் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ எனிவே ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஹரிதாய் ஸோ நல்ல பிளேயர் தான். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 மேட்சை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் கிடையாது. பட் இது மாதிரி பிளேயர் எப்போ வேணால் ஃபார்முக்கு வர முடியும். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரிதாயை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். சாப்மேன் ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதேமாதிரி நல்லா ஒரு 91ன்றதை அதுவும் நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ இந்த மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் விக்கெட் வேலை அப்படின்னா இவருக்கு மேபி 1 or 2 ஓவர் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரை நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பட் எந்த பிளேயருக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கின்றது மட்டும் தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் எனிவே சாப்மேனை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டு 5 ஓவர் கிடைச்சா கூட போதும். அதில் ஒரு 30 to 40 ரன் இருந்தால் அடித்து கொடுக்க முடியும். ஸோ சாப்மேனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விக்ரம் சிங்கா ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் அது மாதிரி இருக்குமான ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் மேபி இனிஷியலாக விக்கெட் இருந்துச்சு அப்படின்றப்போ மேபி கொஞ்சம் இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போனார் சாப்மேன் கூட. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ இருக்காது இந்த சென்ஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மேபி ஒரு டீசெண்டாக ஒரு 20% வேணால் எடுத்து கொடுக்க முடியும். முகமது நபி ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓவர் எடுத்துக்க மாட்டார். பேட்டிங்லேயுமே அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறது இல்லைன்னா அதேமாதிரி தான் லாஸ்ட் மேட்சுமே நடந்தது. ஸோ நபியை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலேயுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இவர்கிட்ட. மதுஷங்கா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ இந்த மேட்ச் பார்ப்போம். மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணுவோம். இல்லைனா டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு பவுலிங் செகண்ட் பண்ணுற டீம்லேருந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். முஸ்தபிர் ரஹ்மான் ஸோ எப்பயும் போல தான் மினிமம் 1 விக்கெட் கேண்டே எடுத்து கொடுப்பாரு. மேபி டெத் ஓவரில் போகும்போது விக்கெட்ன்றது அதிகமாக கூட கிடைக்கலாம். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்ட்னா மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். துஷாரா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவேன், டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுறதால விக்கெட்ன்றது அதிகமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ துஷாராவை இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சாய்ஸ். அகிலா தனஞ்சயா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ பவுலிங் செகண்ட்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஃபாஸ்ட் பவுலருக்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்ஸோட பாசிபிள் 11 குஷால் மேண்டிஸ் அண்ட் நிசாங்கா ரெண்டு பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குஷால் மேண்டிஸை பொறுத்தளவுக்கு க்ளவுக்கு பண்ணுறாரு. கண்டிப்பாக அதுலேயும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனாலும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 ரன்ன்றதை அடித்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு 20 to 30 ரன் அடிச்சுட்டு கேட்சிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட போதும். கண்டிப்பாக வந்துட்டு ஃபேண்டசிக்கு இதான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்னா நீங்கள் ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் பிளேட்டை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். நிசாங்கா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ். ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக், தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 ரன் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டாப் 3 பேட்ஸ்மேனை கவர் பண்ணாலே போதும். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து அசலாங்க வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்ஸ்மேன்ஸில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மொதல் 3 பேட்ஸ்மேனு இவங்க இந்த மொதல் 3 பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மிடில் ஆர்டர் செலக்ட் டி சில்வா, அசலாங்கா இது மாதிரி பிளேயர் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ரிலேட்டிவ்ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடித்தா அது ரன் அடிப்பார், இல்லைனா ஃப்ளாப். அது மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச்மே நடந்தது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரூசோஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக தான் யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வேணால் ஸ்மால் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு ரிஸ்கி சாய்ஸ். அசலாங்கா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பால்லே 33 ரன்ன்றதை அடித்து கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக டெத் ஓவர் பொறுத்தளவுக்கு சொல்ல தேவையில்ல, லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக அடித்து கொடுப்பாரு. அதேமாதிரி பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. மேபி ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். ஸோ கேப்டன்ன்றதால சப்போஸ் வந்துட்டு யோசிச்சாருன்னா ஒரு ஓவர் கூட எடுத்துக்கலாம். பட் எனிவே அசலாங்கா பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. சப்போஸ் டாப் ஆர்டரை கூட மேட்ச் முடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்மால் லீக்கில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு பிளேயராக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு டாப் ஆர்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தனஞ்சய டி செல்வா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ கிட்டத்தட்ட 50% இவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்ல சாய்ஸ். ஏன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதால எல்லாருமே வந்து ஒரு சேஃப் சாய்ஸாக யோசிக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் போதர்னிஸ்மே ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா போதர்னிஸ்மே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேபின் ஆலன் ஸோ பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஃபாஸ்ட் பாலருக்கு போகலாம். விஜயகாந்த் ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்பார்த்த மாதிரி விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஜஸ்ட் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து மினிமம் 2 விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது ரீசெண்டாக. ஸோ எஸ்டேவே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா டாமினேட் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு விஜயகாந்த் கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். ஸோ ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். ஸோ இந்த டீமில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதுஷன் ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தா ஜஸ்ட் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், அதனால் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதால யார் வந்துட்டு ஃபுல் ஓவர் கோட்டா போடுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ பிளேயிங் லெவலில் இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மதுஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். இல்லைனா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் முடியும். அசிதா ஃபெர்னாண்டோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா யாரும் எதிர்பார்க்கல. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார், 2 விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ டெத் ஓவருமே இவர் தான் பவுல் பண்ணார். ஸோ பார்ப்போம், நாம் வந்து மதுஷன் டெத் ஓவர் போடுவோன்னு எதிர்பார்த்தோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததால் ஃபெர்னாண்டோவுக்கு போனாங்க. ஸோ எல்லோரும் 1 or 2 மேட்ச் ப்ளே பண்ண தான் தெரியும் யார் வந்து கரெக்டாக எந்தெந்த பிளேஸில் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. ஸோ மொதல் 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் நார்மலாகவே பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக வச்சுக்கலாம். பெர்னாண்டோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இனிஷியல் விக்கெட் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தோம். பட் 4 ஓவர் போட்ட விக்கெட் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்லோட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் பொறுத்தவரை கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெர்னாண்டோ கிட்ட வந்து மினிமம் 2 விக்கெட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால், பவுலிங் செகண்ட் பண்ணால் ஜஸ்ட் 1 விக்கெட் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தனஞ்சய டி செல்வா, நிசாங்கா, குஷால் மெண்டிஸ் அண்ட் துஷாரா இவங்களாம் வந்து சேஃப் சாய்ஸும். கொஞ்சம் ரிஸ்கியாக பார்ப்போம் ஜிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ, சாப்மன் அண்ட் விக்ரம் சிங்கா. ஸோ இவங்களாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக் டீமில் டி செல்வா கேப்டனும் குஷால் மெண்டிஸ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி துஷாரா நல்ல சாய்ஸ், சாப்மன் அண்ட் நிசாங்காவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டெமோ டீம் தான். இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி கூட உங்களுடைய ஓன் டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎல் டீம் 1, ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் வந்து 1 or 2 சேஞ்ச் பண்ணி உங்கள் ஓன் டீம் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதே டீமோட நீங்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கூட நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலையோ இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள்
பிங் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளையுமே கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.